இல்லடா ஓ பாய் பி பாயின்னு பாய்னா பாயின்னு சொல்லு. அப்படி இல்லங்க, ஒரு ஆளை கூப்பிடுறான். ஓ சின்னசாமி, ஓஹோ இது பாய் 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 சொல்லுறாரா? ஆளுல கூப்பிட்டு பாய் பாய் ஓ பாய். என்னடா நடக்குது? ஓ இந்த பாயில படுத்தா கல்யாணம் முடியாதவங்களுக்கு கல்யாணம் முடியும். அப்பறம் வாங்கடா மாறவனா. பாய் யாரோட படுக்கணும்? இந்த பாயில படுத்தா கல்யாணம் பாய் வேணா. அந்த பிள்ளை கொடுங்க முதல்ல, அதுக்கு தான் கல்யாணம் முடியணும். ஓ கல்யாணம் ஆகலையா? கல்யாணம் ஆலைங்கிறீங்க, தொங்கிருச்சு. மதுரை தொங்கல சொல்றாரு. அண்ணே ஏங்க அக்காவுக்கு பாய் வாங்கி கொடுங்க. தம்பி நீ எதுக்கு வாங்கி கொடுக்க சொல்றான்னு தெரியுது. அக்காவுக்கு பாய் வாங்கி கொடுத்து என்னைய படுக்க சொல்லி நீ அக்கா ஜோலி வைக்கலாம்னு. நீ படுக்கிறதுக்கு ஒரு பாய் போதுமா, 2 பாய் வாங்கி விற்கிறீங்க? நம்மளுக்கு ஜோலியே பாய் வைக்கிறதாங்க. ஏங்க நீங்க ஒரு பாய் எவ்வளவு, 2 பாய் எவ்வளவு? ஒரு பாய் 1 ரூபா தான். என்னது? என்ன இவ்வளவு சீப்பா சொல்றாரு? 1 ரூபா தாங்குறாரு. என்னையா சொல்லி தொலைற? நம்ம கம்பெனிங்க. அண்ணே இத கொஞ்சம் நல்லா ஏத்துக்கணும். ஏதோ நம்ம கம்பெனி வீட்டு கம்பெனி தாங்க. வீட்டுக்கு நம்ம அப்பா அம்மா தங்கச்சி தம்பி எல்லாமே நாங்களா அறுத்துக்கிறோம், நாங்களா பின்னிக்கிறோம். நூல் எல்லாமே நாங்களே சொந்த. நீங்க எல்லாம் அறுத்துக்குவீங்க, நீங்களும் பின்னிக்குவீங்க. நாங்களா பின்னிக்கிறோம். எங்க குடும்பம் பாய் கம்பெனில பெரிய கம்பெனி. படுக்க பாய். படுக்க பாயா? அதுவாதி உங்க கரட்டி அடிக்கலாம். இதுல எத்தனை பேர் படுக்கலாம்? நீங்க இதுல 5 பேர் படுக்கலாம். நீங்க ஒரு ஆள் படுத்தா போதும். அண்ணே பாய் வர வேண்டா கிறுக்கு பாலே. 5 பேர் எப்பறா படுக்க முடியும்? என்ன லூசு தரமா பேசிட்டு? அண்ணன் பேசுற அண்ணன் பேசு. இதுல எத்தனை படுக்க முடியும்? ஓ பாய்காரே. பாய். ஐயா நீங்களா அப்படியே கூப்பிடுறீங்க. நீ அப்படியே சொல்லிக்கிட்டு வந்த. ஆமா ஆமா. ஐயா ஆதா என்னங்க? இதுல ஒரு ஆள் படுக்க 2 ஆள் படுக்கலாம். தண்ணி மாதிரி விட்டு கூட காமிக்கிறேன். எங்க விரிச்சு காட்டுங்க, நான் நம்ப மாட்டேன். ஏய் இரி அமைதியா இரு. தம்பி தொழில்ல சுத்தமா அமைதியா இரு. நான் உன்னை நம்ப மாட்டேன். பாயை விரிச்சு காட்டுங்க. ஐயா நான் வெறிக்கல. நிஜமா 2 பேர் படுக்கலாமா? 2 பேர் என்ன? எங்க பாயை வேகமா விரிங்க. பாய்கார அங்க போறானே. யார் அந்த பாய்கார? படுத்து பாருங்க. நான் எப்படிங்க படுக்க முடியும்? 2 பேர் படுக்க சொன்னீங்களா? பாய்க்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா. ஒரு ஆளு படுத்தாச்சு, இன்னொரு ஆளு. நீ படுக்காதடா. ஏய் ஏப்பா பாய் சரியில்லையா? பாய் சரியில்லையா என் வாய் சரியில்லையா? ஏய் என்ன கீழ சொரிஞ்சிட்டு இருக்க? அரிக்குதுல. படுங்கற பாயில படுயா. இதுல 3 பேர் படுக்கலாங்க. 3 பேர் எப்படி படுக்க முடியும்? நீங்க படுத்துக்காம பாருப்பா பாருங்க. ஏ பாப்பா உனக்கு ஒரு கும்பிடு, உன் சாமானுக்கு ஒரு கும்பிடு. அப்பாடா போ கோளாரப்பா. பின்னாடி வருது வண்டி. ஆத்தா பாய் வேணுமா வேணாமா? பாய் வேணாம் போங்க. ஏன் அங்க சந்தேகமா இருக்கு, நீங்க 2 பேர் படுத்து காட்டுங்க, நான் பாக்குறேன். சந்தேகமா இருக்கா? போங்க நீ படு, நீங்க படு. நான் படுக்கிறேன். இங்க வாங்க நீ. ஏய் இது என்னடா கருப்பா? அண்ணே பாய் வரத கடுக்காதீங்கண்ணே. ஏண்டா உன் கூட நாடத்துக்கு வந்து என்னடா கன்றா வேணும்? நம்ம பாய் வர வந்து பொம்பளைக்கு மட்டும்தானே, ஆம்பளைக்குலாம் விற்க முடியாது. என்ன அப்படி விக்கிறா? நீ காசே கொடுத்தாலும் எனக்கு வேணாம். உன் காசுல வாங்கி நான் அப்படி பொம்பளைக்கு வேணாம். நான் பொம்பளை இருங்க வரேன். உனக்கு பாய் வேணுமா? ஏய் நீங்க பாய் எவ்வளவு சொல்றீங்க? உங்களுக்கு நான் விலையே சொல்லலையே தலைவா. ஏங்க யாரு நான் பாய்? அவங்களுக்குனா பாய் எவ்வளவு, எனக்குனா பாய் எவ்வளவு? உங்களுக்கு ஓசியா கூட தருவேன். ஏய் எனக்கு ஓசை. ஏய் சனப்பிரியா, செனப்பிரியா இல்லையா ஜெயப்பிரியாயா? உனக்கு நான் இந்த பாயை மட்டுமா தர்றேன்றேன். எனக்கு ஒரு பாய் கொடுங்கண்ணே. ஏய் போப்பா ஓ. யாரு போ உனக்கு பாய் தரன்றது? என்னடா நான் கேட்டா முறைக்கிறேன், அந்த புள்ள கேட்டா இதுங்கிறேன். அதான் ஏய் காசுல ஓசையா வாங்குறேன்னு சொல்றியா? இல்ல காசு கொடுத்தேன் அண்ணே. காசு எவ்வளவு இருந்தா நான் கொடுத்துறேனே. என்னடா கிளை வருதுங்க? என்னடா பாய் வியாபாரி தலை தெரிச்சு ஓடுறேன். என்ன கிளவி வருதுன்னு சொன்னாங்க, எல்லா பாயும் தூக்கி சுட்டிட்டாரு. பின்னால வருது எவன் மட்டும் தெரியாம தூக்கிட்டு வந்துட்டான் முண்டை. ஏய் கிளவி தரையில படுத்து கிடக்காயா? பாய் அது கிளவி தெரியும். உங்க வியாபாரம் முடிஞ்சா? யார் யாரும் திரும்பி பின்னாடி திரும்பி அங்கே அந்த பாட்டியோட நடத்த முடிய பாரு. சாந்தா சாந்தா தாயிர பக்கம் தாயிர சம்பரி ஆடுகளா. சாந்தா தாயிர பக்கம் தாயிர சம்பரி ஆடுகளா. சாந்தா ஏ சாந்தா 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 தாயிர பக்கம் தாயிர சம்பரி ஆடுகளா. பாய் விற்கத்தானே வந்த
அப்ப நேக்க அடிச்சுக்கிட்டு இருக்க. டேய், நீ எப்படி ஆடுற? என்ன பாட்டு பாட சொல்லிட்டு இவன் அடிக்கலாம்னு. வேற என்ன ஐயே டேய், எந்திரா மகனே. சாந்தா சாந்தா தாயிர பக்கம் ஆடுகளா. சாந்தா தாயிர பக்கம் தாயிர மாதிரி ஆடுகளா. தாய வெளுத்து பகை ஏடுகளா, பலகை ஏடுகளா. ஒண்ணுலம்மா மாத்திரை இப்பத்தான் போட்டேன். வேலை குயிக் ஆகிக்கிட்டு கொடியாது. நீ எதுக்குடா மாத்திரை போட்ட? அடிக்கிற பதில என்ன அடிய என்னடா வாடா வாடா இடியாப்பம்ல வைக்க கூடாது. பக்கத்துல போனா நாங்க எப்படி இடியாப்பம் 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 அல்லா வா தெருவாதாரே ஒரு வட பக்கத்துல ஒத்தருவா வேண்டாம், அவன பதட்ட வேண்டாம். விக்கிரமா தேடி வருகிறதில்ல மாமா. இவனும் கட்டி பிடிக்க மாட்டேன், இவனும் கட்டிக்கு பிடிக்க மாட்டேன், என்னையும் கட்டி பிடிக்க விட மாட்டேன். என்னைக்கோ ஒரு நாளத்தை போட்டு நல்ல சூப்பர் புள்ள வர்றது. அதுக்கா என்ன அடிக்க வர? என்னதான் பிரச்சனை? என்னடா போடா. வாயா இங்க வா, பக்கத்துல வா. ஐயோ சொல்லிட்டியே வா. அப்படித்தான் நான் பொம்பளை போல நல்லா சிரிச்சுக்கிட்டு போவேன். ஐயா இவனோட பழக்கத்தை குறைச்சிக்கிறேன்டா. எனக்கு அந்த பிள்ளை கூட வேணாம், எனக்கு நீ இருந்தா அதே நீ நானும் நீ நானும் கிட்டிதான் அடிக்கலாம். இனிமே வேணா ரூம்ல தக்கப்படாதா. என்ன ஒரு மாதிரியா தடவுடன் டான்ஸ் கிடைக்கல. என்ன ஏறி அடிச்சுக்கலாம் அவனை. என்னமா என்ன வைக்கிற? என்னமா என்னை வைக்கிற? எதுக்கு பட்டிய பார்க்கிற? என்னமா என்ன வைக்கிற? என்னமா இப்படி அடிக்கிற நிக்கிற? நான் என்னமா கொல்லாம் விட மாட்டேன். என்னமா என்ன வைக்கிற? இங்க வா, ஓனா இங்க வா, இங்க வா. ஒருத்தருக்கு எந்த சிரிக்கவே வக்கலையா? அவனுக்கு 9 பொண்டாட்டி. அம்மா அப்ப நினைக்காங்க ஆளை பார்த்து பையன் பழக்கம். ரத்தம் வருதுன்னு கையை கிழிச்சு அம்மா நீ வா வா செய்யறதுக்கு வான்னு கூப்பிடுற. அடிக்க ரத்தம் வரந்தா அதான் ஒரிஜினல். என்னடா சொல்ற? ஏண்டா டேய் ஆம்பளைக்கு நிர்ணயிச்சானா? ஐயோடா ஏன் என் பக்கத்துலயே வர மாட்டேங்கிறீங்க? வா இங்க வாயா. அப்படிங்க இல்ல, இங்க வாயா. அரிய கம்மக்கார கம்மக்கார மரத்திலே கண்ணத்தா கண்டுக்காம போட மண்ணு மண்ணு பேசினாக்க என்னத்தா. சூப்பரா இருக்குடா. ஏண்டா முகரைய பத்தி ஆட மாட்டியாடா? உனக்கு மட்டும் நல்ல படந்த முகமா இருக்கு. இந்த புள்ள ஏற்கனவே இளநீ ஊத்துது. அல்ல ஏனே கப்பலி வந்து என்னன்னு விளக்கம் சொல்லணுமா? அப்பா பின்னாடி வா, பின்னாடி வா. கேமரா போற ஆஃப் பண்ணுப்பா, கேமரா போற ஆஃப் பண்ணு. அதான் தாய் குழம்புல எந்திரிச்சு போருங்க. இந்த பயலுக்கு கப்பலிங்க பத்தி சொல்லிக்கிறேன். எந்திரிச்சு போறதா அப்ப நாடா காண்டி இருக்காங்க. நீ காசை வாங்க, எப்படி விரட்டி விரட்டி அடிப்பாங்க. நாவல் பார்த்து சொல்லியா கனி வேடச்சந்தூர். நீ படி. நாவல் கனியான் மடம்
ஆர் தீபன் ஆர் சூர்யா அவர்கள் எனக்கு 50 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நன்றி அணிந்த வணக்கம். 50 ரூபா தர வரையா? வேலைக்கு வரையாண்டு கேட்டமா? எங்கடா கூப்பிடுறேன்? வேலைக்கு வரையாண்டு கேட்டமா? என்ன வேலைக்கு வர? அந்த 50 ரூபாய் கொடுத்து என்ன வேலை பார்க்க? தோட்டத்துல மல்லி ஓட்டிருக்காரு. என்ன பொம்பளை பிள்ளை கூட்ட வர மாட்டியா? வருவேன். நீ பக்கத்துல வா. பொம்பளை பிள்ளை கூப்பிட கூடாதுமா. அட இங்க வாயா. நீ ரொம்ப கூப்பிட கூடாது. அது நீ பக்கத்துல வர மாட்டீங்க. அது நீ கூப்பிட்டல வேலைக்கு நல்லா இருக்கா? இங்க பாரு இங்க பாரு. இங்க பாரு. இதெல்லாம் சொரிய கொடுத்த மாதிரி. நல்ல இங்க நீ வா கட்டிப்பிடி. அவனே கூப்பிடுற என்னைய கூப்பிட மாட்டேங்கிற. நீ ஏதோ பண்ணி போடுவீங்க. சரி 10 வருஷமா நான் இருக்கேன், ஒரு நாளோட கூப்பிட மாட்டேங்கிறேன். இப்ப வந்தாலே வா வா வாங்குறேன். வாய பாரு கிளியா கிட்டி வாய் மாதிரி. அதே தெரிஞ்சுக்கங்க ஒண்ணும் சங்கது இல்லடா. சங்கது இல்ல, நீ மாத்திரை ஓடல பாத்துருக்கா. சாந்தா அடிய கம்மக்கார ஓடத்தி நத்தா நிக்காம போறியா? ये भागाने भागाने ये அப்பா நீங்க யார் கைய கட்டறீங்க? யாருக்குமே பயப்பட மாட்டேன், உனக்கு மட்டும் பயப்பட வேண்டியதா இருக்கு. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். வா, அது ஏன் அவர் பக்கத்துல வந்தா இப்படி கைய வச்சுக்கிறியே? மரியாதை அண்ணனுக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி தெரியல. மரியாதை கருத்து புரியாம, அதுக்கு தான் மரியாதை அளிக்கிறேன். இதுக்கு பாதுகாப்பு நீனு பார்த்து கை வச்சுக்க. இங்க வர மாட்டாப்ல, அதனால ஒண்ணும் பயம் இல்ல. அவனுக்கு தெரியும் வந்த சிரமம் அவருக்கு தான் பாத்துக்க. கைய கட்டாம பாருங்க. இல்லப்பா, உங்களுக்கு மரியாதை கொடுக்குறேன் அண்ணே. உனக்கு மரியாதை கொடுத்தேன் நான் எப்பவுமே. பாடுங்க பாடுங்க பாடுங்க. ஏ பாகான ஆலமரோ 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 அந்த பையன் கரெக்டா செய்யறான்டா. அந்த பிள்ளை சென்டர்ல விடுங்க. ஆனா அவன் ஆள் பார்த்தான் சொல்றேன். டான்ஸ் ஒல்லியா இருந்தா நிக்க சொல்ல மாட்டேன், ஆள் நல்லா இருக்குன்னு எத்தி வச்சு புத்தியில பாக்கலாம்னு. சிமெண்ட் போட நல்லா இருக்கா? மாறி ஆடுங்க. ஏன் என்ன பாட்டு பாகான என்னடா பாத்துக்கிட்டே இருக்க? அப்படியே அந்த பிள்ளை காசு அப்படியே தொங்குது வர்ற, அதான் டொங்காச்சு. அண்ணே அண்ணே நம்ம நாடகத்துக்குள்ள சேப்பிரியாவே போடுங்கண்ணே. அண்ணே சேப்பிரியாவை அதுக்கு தானே போடுறது. அண்ணே என்ன நாடகத்திலே போறியா, நம்ம போட முடியலண்ணே. எதுக்கு போறதுன்னு சொன்னேன்? செய்ய வரையாண்டுதே அதுக்கு நான் ஆட்ட அடிய பாட்டு பூட்டு செப்பி வச்ச செப்பி வேணாண்டி, பாட்டு செப்பி வச்ச செப்பி வேணாண்டி, சத்தியமா நீராட்ட செப்பி போவேண்டி, பாட்டு பூட்டு செப்பி வச்ச. நான் இல்லைன்னா செத்து போயிருக்கீங்களா? சத்தியமா நீ இல்லை. நிஜமா? வாழ்க்கை அக்கடு பிடிச்சா கூட சரி இல்லம்மா. இவன் வந்து இட்லி ஊத்துறதுல ஃபேமஸ். ரெண்டு இல்லைன்னா ஒன்னத்தோட வாமா பொந்துலன்னா என்னடா பாட்டு பாடுற? உனக்கு இந்த பாட்டை சொல்லி கொடுத்தது யாரு? எனக்கா? இது கவிஞர் கண்ணதாசன் எழுதின பாட்டா? இல்ல அண்ணன் அருளண்ணா எழுதின பாட்டு. அண்ணன் அருளண்ணா எழுதின பாட்டு. என்ன ஆமா ஐயா, உங்களுக்கெல்லாம் சாலு ஊத்துனாங்க, எனக்கு மட்டும் போடல. இருக்கா? எங்க துணைத் தலைவர் கருணாசா ஐயா அவர்கள் இங்க மேடைக்கு வந்திருக்காங்க. ஆனா மேடைக்கு வருவாங்க, தான் வரமாட்டேன்றாங்க. இருந்தாலும் பரவாயில்ல,
எனக்கு ஒரு பொண்ணாடை போத்து வாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். இருக்கு இருக்கு இருக்கு. உள்ள இருக்கா? இருக்கட்டும். ஏய் வாடா, இருக்கட்டும்டா. ஏலே வாடா. நேத்து ராத்திரி அத்தா பச்சை கிளி. அச்சா அச்சா பச்சை கிளிடா. அப்ப நான் கருத்த கிளியா சொன்னேன். ஏன்டா போட்டு பண்ணிக்கிட்டு இருக்க? நானும் பச்சை கிளியானே சொன்னேன். எங்கு பப்புனார்ந்து கொண்டிருக்க எனது பாசமிகு அன்பு மைத்தனர் மருதமணி அவர்களுக்கு தென்னிந்திய சங்கத்துடைய துணைத் தலைவர் அன்புனார் கருணாஸ் அன்புனார் சார்பாக பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. கொடூரமா மருதமணி எங்களுக்கெல்லாம் வா விளையாடாத. இன்னைக்கு பூரா ஆளுங்க பூரா பெரிய பெரிய ஆளுகளா வந்திருக்காங்க. ஆமா ஐயா கவி. உன்னை பார்க்கல, நான் பேச்சே வராதுமா. மருதமணி பயலுங்க கொடூரமா பயலுகளை 10 பேரை கூட்டுக்கிறோம்டா. இப்ப ஒண்ணு அப்ப ஒண்ணு. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போர்த்தி நீ முன்ன வாமா. ஆமா நல்ல பையனா இருக்காரு, உன்னை முன்னால வர சொல்றாரு. ஆமா பயப்படல, நீங்க இருக்குமா, நான் எதுக்கு பயப்படுறேன்? என்னப்பா நானும் பண்ணவா? வா தலைவா. நான் அப்படி பண்ணா புரிஞ்சு பின்னாடி 60 வருஷம் நீட்டு தலைவா. நீ சொல்லிட்டு போயிடுவ. அப்படி பண்ணு நீ வாடு போயிடுவ. அவன் புரிஞ்ச வாயில சொல்லிட்டு இருந்தாலும் சில பை கட்டு 12 கதை. உண்மையிலேயே இளைஞர்கள் தான் என் வாழ்க்கைக்கு எனக்கு வாழ வைக்கிறதே. இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா வாழ வைக்கிறதே என்னை பார்த்தா இளைஞர்களே. இளைஞர்கள் இருக்கிற வரைக்கும் மருதமணி பயல்க கொடூரமா. அப்ப ஒண்ணு இப்ப ஒண்ணு அங்க ஒண்ணு அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுடா, இங்க ரெண்டுடா. ரெண்டா? எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய கொஞ்ச நேரம் எருமா ஐயா சொல்லிக்கிறேன். தென்னிந்திய நடிகர் சங்க துணைத் தலைவர் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார்களும் எங்கள் கலைக்குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். என்ன ஒரு 1000 ரூபா தருவாருன்னு பார்த்து எப்படி வாங்கிக்கிறோம், நம்ம ஐயா தானே. இன்னும் கொஞ்ச நாள் நம்ம படத்தில் நடிக்க போறோம். கூட்டு போவாரு, அவர் தான் நடந்துக்கிட்டு இருக்கேன். ஆஜி வாங்கிக்கிடுவான். எப்பா இந்த யூடியூப் சேனல் இல்லைண்டா எங்களை இந்த உலகத்துக்கு தெரியாது. அது உண்மையான வார்த்தை. யூடியூப் சேனல் மூலமாக தான் இந்த நாங்கள் உலகம் பூரா தெரிஞ்சு வர்றோம். நல்ல முறையில் உங்கள் காலுக்கு பூரா தொட்டு கும்பிட்றேன். நாங்க அப்பக்கப்ப ஏதாவது வார்த்தை பேசணும்னா கட் பண்ணி போடுவோம். ஆமா, முதல்ல அதை செய்யுங்க. சென்சார்ல கட் பண்ணி ஏதாவது சிரிக்கிறதுக்கு எங்க மானத்தை வித்து உங்களை திருச்ச வைக்கிறதுக்காக பேசி போடுறா. இதை உட்காந்து பெரிய அப்படியே ஞானி மாதிரி கவிதையா எழுதுறாங்க. கமான்ல ஒரு லைன்ல இல்ல 10 லைன் 11 லைன். வீட்டுல பொண்டாட்டிக்கு மிளகாத்தூள் வாங்கி கொடுக்க மாட்டேன். அவன் கமாண்ட் ஓட பாரு. நீ தான் பிரிச்சது சேப்பிரியா குண்டி தான் பெருசா இருக்கு. அவன் கார்த்திக் ராஜா ஒரு மயிருக்கும்ல 10 பைசா புண்ணியம் இல்ல மாதிரி அவனுவோ செல்லு ரீசார்ஜ் பண்ண வழி இருக்காது. உட்காந்து யூடியூப் நேருக்கு நேரில் பேசணும். உங்க குடும்பம் நல்லா இருக்குன்னா உங்களும் நீங்களும் அதுக்கு ஒரு பொழப்பு. நாங்களும் பொழப்புக்காகத்தான் இது. நாங்கள் பொழப்புக்காக கூத்தாடுறோம். நீங்கள் வகரு கஞ்சி குடிக்கிறதுக்காக யூடியூப் சேனல் எடுக்கிறீங்க. ஏதாவது கட் பண்ணி போடுங்க. நான்லாம் அசிங்கமாக பேச மாட்டேன். அதெல்லாம் ஐயா அவர் வாயில வராது. நோத்தானமான இடையில எப்ப பேச மாட்டீங்க ஆனா செய்வீங்களா? ஆமா, அப்புறம் பேசாதான் தான் செய்வேன். அப்படி ஏதாவது தவறா பேசிருந்தாலும் மன்னிச்சுக்கணும். யாரும் கமான்னு போடாதீங்கயா. நான் என்னையா பண்ணேன் உங்களை பாவத்தை? உங்கள்கிட்ட 1000 ரூபா வாங்கிட்டு கொடுக்காம இருந்துக்கிட்டேனா? இல்லை 1000 ரூபா ஏமாற்றி வாங்கினேண்ணா. கட் பண்ணி ஷார்ட் வீடியோல போட்டு கொடுக்க. இங்கே போகிற பவருக்கு கூலி அவ்வளோதான். நான் உங்களை ஒன்றும் ஏமாத்தலை. ஏதோ சிரிக்கிறீங்க. இந்த சிரிப்பு எங்கேயாவது என்னை பார்த்தோன்னே சிரிக்கிறீங்கல்ல, அது ஓத்தாதான். அதுக்கு மேலே உங்களுக்கு வேணும். கமாண்டு உட்காந்துட்டு எழுத. ஆனால் கமாண்டு என்னை எழுதுனவன் நாசமாக போயிருவேன். இன்னைக்கு சொல்கிறேன், கமாண்டு என்னை தப்பு தவிர எழுதுனவன் நாசமாக போயிருவேன். அவர் குடும்பம் போல நாசமாக போயிருன்னு சொல்லவே மாட்டேன். குடும்பம் நல்லா இருக்கணும். அவர் குடும்பம் நல்லா இருக்கணும். ஐயா, இங்கே கூடியிருக்கிற இளைஞர் நற்பண்புகளுக்கும் கிராமத்தார்களுக்கும் எங்களையெல்லாம் வெளிநாட்டிலிருந்து ரசிக்கக்கூடிய வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழ் உறவுகளுக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் காவல்துறை அத்தனை பேர்த்துக்கும் இராணுவ வீரர்களுக்கும் என் சார்பாகவும் என் கலைக்குழு வேறு நன்றி வணக்கம். ஐயா காசிராஜா, இங்க வா. இன்னைக்கு வந்து மிதமான நடிகர் யாரும் வரல. ஆமா, வேலன் விருத்தன் சொன்னா, காளிமுத்துன்னு சொன்னா பேரும் புகழும் பெற்றவர். ஆமா. அக்கா தங்கச்சி அனிதா அவர்கள் ரொம்ப பேசக்கூடியவங்க. ஆமா. கவிராஜ் ஐயா அவங்க அப்படியே வாரி வழங்கக்கூடியவங்க. அவனுக்கு சொல்ல தெரியல வார்த்தையில வாரி. அவரெல்லாம் நம்ம சொல்றதுக்கு நம்மளுக்கு தகுதி இருக்கா? அவர் எவ்வளவு பெரிய ஆளு.
அவர் நம்ம பேசுக தகுதி இல்ல. ரைட்டு. அதுவாச்சு இங்க இந்த ஏரியா எப்படி ஏரியா நல்ல நாடகத்தை நல்லா ரசிக்கக்கூடிய நாடகத்தை ரசிக்கக்கூடிய ஏரியா. ஆமா தலைவர் வேற வந்திருக்காரு, அவர் எல்லாரும் பார்க்கணும். அதுவாது நம்ம தப்பு எங்கு புகழ் துவங்க இங்கு நானும் நான் துவங்க இங்கு நான் துவங்க அன்னையான சுந்தரியே யான தங்கமே தவிக்க விட்டு தேடலாமோ தேவதைய காணமே. கோவையா எங்கு புகழ்த்துவங்க எங்கு புகழ்த்துவங்க இங்கு நானு துவங்க இங்கு நான் துவங்க எங்கு புகழ் துவங்க இங்கு நான் துவங்க அன்னையான சுந்தரியே ஞான தங்கமே தவிக்க விட்டு தேடலாமும் தேவதையை காணமே. அம்மா செய்யும் தொழிலே நம்ம செய்யறது எது? சிரிப்பு தாங்க முடியல. புறம் போச்சு எகன்னு இருக்குன்னு தெரியாது. ஒண்ணுக்கு இருக்கட்டும் நேசுவாசம் ஏதோ தெரியுதுப்பா. நீ முக்காட போட்டு உட்காந்துக்கு நீ கதை உட்காரல வாங்க. அதெல்லாம் நமக்கு என்ன மாதிரி தெய்வம் மாதிரி பக்கம் என்ன நமக்கு தெய்வம் மாதிரி பக்கம் எடுத்து தொட்டு கும்பிடுறோம். அதான் அவங்க ஜாமான தொட்டு கும்பிடுறேன். சரி ஏன் ஜாமான எதுக்கே தொட்டு இதானே நாங்க செய்யறது. நானும் வரதமணி செய்யற தொழில் சாம அது கனவு கட்டுக்கிட்டே இருக்கலாம். ஐயா அது நீங்க வச்சு அடிக்கிறது, அவர் அது போட்டு அவர் போட்டு அமுக்கிறது, அவர் அடிக்கிறது அதை அடிக்கிறது, இது நாங்க போட்டு அடிக்கிறது. அதான்டா மருதமணி பயிராடா. எங்கு புகழ்த்து வந்தே இங்கு நானும் வந்தேன். எத்தனை நாள் கனவு இது? என்னண்ணே அண்ணே அங்க போய் குத்துன சரி என்ன எதுக்குடா குத்துற? அவசரத்துல ஆள் தெரியாம அடிச்சுட்டேன். உன்கிட்ட வந்து நான் குத்துனாலும் எனக்கு ஏதோ ஆசை எது அடங்கினாலும் அடங்கலாம். இங்க என்ன இருக்கு? ஒரு மொட்டை அடி செவத்துல அடிக்கிற மாதிரி. நீ புதுக்கோட்டையில தங்கி வெறி எடுத்து போய்த்துடுற. எங்க தேவப்பிரியா அப்படி மரியாதை பேச ஒரு குத்துக்கே ஓடுவாருங்க. பாட வளர்ந்து பொம்பளை கூப்பிடாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க சாப்பிட்டு கைகாலி சண்டைக்கு போய் வரோம். சாப்பிட்டு கைகாலி சண்டைக்கு நான் வரமணி. நல்லா ஆடுங்க, நல்லா பாருங்க. This is love. அது இருக்கட்டும், உட்காந்து 2 குத்து குத்துங்க. உட்காந்தா வேண்டுகள் ஜான நம்ம குத்துதான் முக்கியம். வேண்டுகள் ஜான குத்துரண்டி குத்துரண்டி நயத்தூரா குத்துரண்டி குத்துரண்டி நயத்தூரா குத்துரண்டி. கிட்டி அடிக்கிற கஞ்சம் உட்காந்து ஒரு குத்து நறுக்கணும். நம்ம சொன்னது யாருப்பா? சோனமுத்தா. அந்த நேரம் சொன்னோம். எந்த சோனமுத்தா சொன்னது? மாப்பிள்ள அசோக்கு குத்துரண்டி 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 திணையத்தோரா குத்துரண்டி. என்ன சுளுக்கா எடுக்கிற? போய் அவுட் ஆயிடக்கூடாது. அப்படியா? போய் அவுட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி நீ வரும்போது ஒரு பொசிஷன்ல நீ தான் கரெக்டா குத்துரண்டி குத்துரண்டி
எந்திரிச்சா சுருங்கு தாடி நீ நடிக்கிற சரியில்லடா. ஆமா சங்கீத பாட்டு எங்க பாடுறா பாப்பா உட்காந்து பிரியுதடி விரிதாலே வாய் நல்லா உட்காந்தா பிரியுதடி உட்காந்தா பிரியுதடி எந்திரிச்சா சுருங்குதடி. இது ஒரு பாட்டுன்னு மெனக்கட்டு வாசிக்கிறாங்கடா. என்ன பண்றது எங்க தலை எடுத்து ஆனா எதுக்கு பப்புன்னு போறேன் தெரியுமா? எதுக்குண்ணே? சாப்பாடுக்கு சாப்பாடு. அண்ணே சந்தேகத்துக்கு தீர்த்தாலும் நான் யாரு தகட வளர்த்தேன். எந்த சுருங்குதா தம்பி அது பலூன்றா. அதானே பலூன் எப்படியா என்னை மாட்டி விட்டு நீ போலாம் உட்காந்தா ஜாம டான்ஸ் வா. அவனா பேச மாட்டான், நீ தான் சொல்லியிருப்ப. எனக்கு தெரியும் நல்லா ஆடுங்க. ஏன்னா உங்களை உட்காந்து ஆட சொல்லலாம். திடீர்னு நாளைக்கு நாடகத்துக்கு வரலன்னு சொல்லிட்டு வேற டான்ஸ் மயிர் கிடைக்காது இல்லை எங்களுக்கு. நைஸா போய் நக்க போறான் அவங்க. அதான் என்னை தாக்க கொடுத்துட்டு அங்கே போ. உங்களை நான் காதல் பண்ணலான் இருக்கேன். லவ் பண்ணி என்ன பண்ண போறீங்க? அப்படியே காதல் பண்ணி அப்படியே தொண்டி குட்டி போய் கூட்டு போய் தொண்டி டக்காஸ் கடையில் அல்வா வாங்கி. எதுக்கு அல்வா வாங்கி கொடுக்குறீங்க? ஒரு முறுக்கு ஒரு அதிரசம் வாங்கி கொடுக்க வேண்டியதானே? அப்படியே அல்வா வாங்கி கொடுத்தா லொபக்குன்னு இறங்கும்ல. ஓ அப்படியே அல்வா வாங்கி ஒரு 2000 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ வாங்கி. பூவை இங்க வந்து தொலையா. பூவை எதுல வைக்கிறோம்? பூவை போட்டு சங்குங்களா தூவி விட்டு அல்வாவும் பூ வாங்கி கொடுத்தாரு. பூ எதுக்கு? அல்வா எதுக்கு? அல்வாவா அப்படியே தொண்டையில முழுங்கணும். லொபக்குன்னு இறங்க. பூவை என்ன பண்ணணும்? பூவுனா அப்படியே சங்குங்களா தூவி விட்டு நம்ம ரூம் சங்க சாரி சளி விட ரூம் எல்லாம் அந்த சனி மூலை அந்த மூலைலாம் பார்த்து சங்க ஓரமாதிரி தூவி விட்டு. எதுக்கு சனி மூலையில தூவணும்? அப்பதான் சனியை கரெக்டாக பிடிக்க போறான்னு அர்த்தம். அப்படியே பாய விரிச்சு பாய விரிச்சு சேப்பிரியா என்னங்க அப்படியே பாய விரிச்சு கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. பாய் விரிச்சு முக்கியமான சீன் பேச. அமைதியா இருங்க. இதான் முக்கியமான சீன். நீ கத்துனா பேச மாட்டேனா. பாய விரிச்சு அப்படியே உன்னை படுக்க சொல்லி அப்படியே அவர் தூங்கிடுவாரு. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? வந்துட்டு போயிருவேன். அது வந்துட்டு போயிடுவாரு. நான் போய் வெளியே போயிட்டு கதவை சாத்தி நான் பார்த்துக்கிறேன். இவங்க காங்கிரீட் போடுவாங்க. அப்ப நான் எங்க படுக்கணும்? நீ பக்கத்துல சுப்பிரமணி புரிச்சானோட படு. ஏதோ வாயில வந்து அடிச்சு விட வேண்டிய அது என்ன சுப்பிரமணியோட படுக்க சொன்னா? சரி சுப்பிரமணி புரிஞ்ச முன்னா பொண்டாட்டி ஆயிட்டா பொண்டாட்டி புரிஞ்சா அப்படி மாறி நானும் கையை அப்படி சுரண்டாப்ல. கையை தான் சுரண்டுறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டா பைய சுரண்டுவேன். என்ன சுரண்டி குண்டி வர பக்கம் ஒரு மாதிரியா இருக்கு. அதனால உன்னை நான் காதல் பண்ண காதல் அவனுக்கு சந்தோஷத்தை பாரு. காதல் பண்ண போறோம்னு சுரண்டுறோம் சொன்னோன்னா வந்தாலே ஒரு சந்தோஷம் தான்டா. எல்லா டான்ஸுக்கிட்டே இதே வசனம் தான் பேசுறேன். யார் வந்தா ஏங்க எனக்காக ஒரு உதவி பண்ணுவீங்களா? நாடாத்து வரையில ஒரு டீ ஒரு போண்டா கட்ட எனக்கு வாங்கி தரல. ஆமா ஆமா அங்க போண்டா இருக்குல்ல. எனக்கு ஒரே குழப்பம் இல்ல. அமைதியா ஒரே குழப்பமா இருக்கு. 2 பேர் இருக்கீங்க. நான் யாரை விரும்புறது? அம்மா அம்மா இங்க வாங்க. என்ன விரும்புமா? என்ன விரும்புமா சொன்னதுக்கு உங்களுக்கு வேற மாதிரி கேட்டிருக்கேன். அம்மா அது சுத்த தமிழ் பேசுறேன். என்ன விரும்புங்க? நான் ஒத்துக்க மாட்டேன். 2 பேர்ல நான் வந்து வெத்தல 2 பேரை குலுக்கி போட்டு யாரு பேர் வருதோ. ஐயோ நாங்க குலுக்குனனால தான் இந்த கதியில நிக்கிறோம். இங்க வா. எனக்கு இப்பதான் இல்ல காலையில அவன் சொன்னா அவர் வீட்டுக்கு போனா நான் படுத்து மட்டும் தான். இன்னைக்கோட பாத்ரூம்ல குளிக்கல ஜெயப்பிரியான்னு குளுக்கு பிரிச்சு விட்டேன். எனக்கு ஒரே சந்தேகமா இருக்கு. உங்க 2 பேர்ட்டையும் ஒரே ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? சங்கு பாத்திருக்கீங்களா? அம்மா நாங்க கடற்கரை ஏரியாவில் உள்ளாரு. அது மொத்தமா சங்குனாலே எங்க அண்ணன் அந்த சங்குக்கு ஓனர் பெரிய கம்பெனி.
பெரிய கம்பெனி வச்சிருக்காரு. பார்க்கலையே நான் சங்கவே நான் ஐயோ எங்க ஆளு சைஸுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பா. நீ இதை புடி. ஐயோ எனக்கு பெருசு செட் ஆகாதே. இவனுக்குன்னா சரியா வரும், எனக்கு சின்னதான் கச்சுன்னு பிடிக்கும். ஐயோ ஐயோ தினமும் போய் அவர் வீட்டுல பாத்திரம் விளக்குற சோப்பை போட்டு விளக்கிக்கிட்டு இருக்காரு கருமத்தை. ஏன் இரியா வரே இரு. சங்க ஊதுறான கேப்புல முத்தம் கொடுக்கார முண்டை. இரியா ஏன் இங்க வா இங்க வா. சங்க ஊதுறான கேப்புல முத்தம் உங்க ரெண்டு பேருக்கு சின்ன போட்டி. என்ன அமைதியா அட இருங்கடா. ரெண்டு பேரும் அமைதியா இருக்கடா போதே. ஐயய்யா யார முத இந்த சங்க ஊதுறீங்களோ 1 மணி நேரம் மூச்சே விட கூட வாயை எடுக்க கூடாது. அப்ப நம்மள சாக சொல்றா. ஏய் தேவரே நீ மட்டும் சொல்லு 1 மணி நேரம்டா. இன்னும் 30 நிமிஷம் சேர்த்து 1.5 நேரம். 1.5 மணி நேரம். என்னடா இந்த நக்கு நக்குறேன். என்ன லூசு பையலே மூதேவி சங்க பின்னாடி வச்சு ஊத கூட முன்னாடி வச்சு ஊது. எனக்கு தெரியாதுல நான் இங்கே ஊதி இருக்கேன். தேவரியா பின்னாடி வச்சு ஊதுனா நல்லா இருக்காதா? என்னப்பா பண்ற? டேய் நீ சங்க யானை வருது ஒதுங்குங்க. சங்க ஊதுற என்னமா வகறதே ஊதுது உனக்கு. சரி நீங்க ஊதுங்க. நீங்க ஊதுங்க. எனக்கு ஊத தெரியாது. அக்ரம் தம்பி நாடகத்தை மாத்திர சங்க மரியாதை கூட வந்துட்டேன். சேப்ரியா வாங்கம்மா நாடகம் நக்குன நாடாம போயிரு. சேப்ரியா எங்க அது தயவு செய்து திருப்பி காட்டுங்க. தெரிஞ்சுக்க எங்க அண்ணன் தொழில் எவ்வளவு சுத்தமா இருக்கு. உங்க ரெண்டு பேரை வச்சு ஒரு சங்கு கூட ஊத முடியாது. பாருங்க உங்களை காதல்படைய காதலிமா கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா என் கண்ணம்மா நெஞ்சில பால வார்த்ததென்ன சொல்லம்மா. கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா கண்ணம்மா. என்னை பார்க்கல காம்பவுண்ட் சோறு மாதிரி தெரியுமாடா. அது நல்லா பறந்த முதுவா இருக்கும். உனக்கு தெரியுமாடா. கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா கண்ணம்மா கண்ணுல பால வார்த்ததென்ன சொல்லம்மா. மாறாப்பு போட்டு வந்த மாலே மாலே அந்தார பூவில் வந்த தேனே தேனே அடி அஞ்சுகமே அடி ரஞ்சிதமே அடி அஞ்சுகமே அடி ரஞ்சிதமே. கண்ணுல பட்டது பட்டது என்னவோ பண்ணது பண்ணது பட்டது பட்டது என்னவோ பண்ணது பண்ணது சூடேறு மெதுவாகத்தான் சுகஹீரேறு மெதுவாகத்தான். கண்ணுல பால நம்மா அட்டாக்கே வந்துருச்சுடா. என்ன கேக்குறியாடா? சிங்கம் ஜால முண்டை ஒண்ணு எடுக்கல. மண்டைய புடக்க போறப்ப பாத்துட்டே எந்திரிங்க ஏங்க எந்திரிங்க. அவன் என்னைய கண்டாலும் எந்திரிக்கல. நீ மனாத்த எந்திரிக்க. ஏங்க எந்திரிங்க. செத்து எந்திரிங்களே. எங்க கூப்பிடுற? போமா நாடகத்தை நிப்பாட்டாம போமா. கல்லழக கோவிலில் நேரு அஞ்ச கட்டி போறானா இடம் மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்காண்டா. நமக்கு வேற ட்ரெஸ் பஞ்சு வச்ச ட்ரெஸ் இருக்காடா. அல்ல ஒண்ணுமே தெரியாம இருக்கணும்டா. கல்லழகர் கோவிலில் நேரில் பந்து நடை போட்டது பந்து அடை போட்டது. அம்புலந்தா போடாமல் ஆய்ச்சி வந்த பச்சைக்கு தோளில் வந்து சுரம்பாடுது. அதை பார்த்து அதை சுகம் தேடுது. மேலத்தை கொட்டணு கொட்டணு தாலியே கட்டணு கட்டணு மேலத்தை கொட்டணு கொட்டணு தாலியே கட்டணு கார்த்திகை
பால ஊத்தவன் கண்ணம்மா கண்ணம்மா பால வார்த்தை அம்மா உன்னை பால் வாங்கன்னு மர சொன்னுச்சு. நீ இங்க பால் வாங்கிடுவாங்கள நீ போ. ஏன் மூஞ்சி அதுக்கு இப்படி போகுது? ஆமா போ சொல்லிட்டேன் உன்னை விட்டுட்டு, அதனால சோகமா தான் இருப்பேன். உங்களை பார்த்து எனக்கு காதல் வந்துருச்சு. போடுங்க. சொல்லவா? உனக்கு என்ன பிறந்தவருக்கு கட்டி பறந்தவை, என்ன விட உனக்கு இங்க மனசுக்கு பிடிச்சவை ஆசை மாமி இவதான் பாட்டு போடு. எனக்கு என்ன பிறந்தவருக்கு கட்டி பறந்தவை என்ன விட உனக்கு இங்க மனசுக்கு பிடிச்சவை மாஞ்சிட்டு வீடு போட்டு மை செட்டு மாட்டினா மாமாவை வளைச்சு போடு திட்டு நானே காலம் தொட்டு உனக்காக கணல் மூச்சு வாங்கினா இன்னும் என்னாச்சு உச்சந்தலையில் வந்து எப்போ உண்டாச்சு உனக்கு என்ன வாங்க ஏன் வந்திருக்கீங்க போறியா? என்ன சொல்ல ஏபதா நீ சூட்டும் பூவுக்காக ஆடுது, நீ வைக்க பொட்டுக்காக கருணெட்டி வாடுது. ஆத்தாடி ஒன்னத்தானே உயிர்நாடி எங்கே போகும் மாட்டினா மூதை மூதை முட்டையை திங்கான்னு சொன்ன கேட்டியா? 3 தின்னு விட்டேன், கலக்கி போட்டான் பாரு ஹோட்டல்ல. உனக்கு என்ன பிறந்தவருக்கு கட்டி பறந்தவை ஏபதா என்னை விட உனக்கு இங்க மனசுக்கு பிடிச்சவை ஏபதா கலைஞர் வந்திருக்காங்க. எந்திரிச்சு போய் நாடகம் ரொம்ப சிறப்பாக இருக்கு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.